விமெனோட கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ அடலசன்ஸ் ஏஜ்ல விமென்க்கும் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்க தான் செய்யும். குழந்தை பருவமா இருக்கும்போது எப்படி இருப்போம்? ஆல்கலினா இருப்போம். ரொம்ப நல்ல எண்ணங்களும் குணங்களும் இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் குணங்கள் மாறும். ஏன்? காமசுரபியினால. ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் வளரும். அதுக்கப்புறம் அசிடிக் ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரேட் ஆக அடுத்தடுத்து ஆரம்பிக்கும் போது குணம் திரிபு அடையும். அதுக்கப்புறம் வயசானதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? திருப்பி நல்ல குணம் திரும்ப வந்துடும். ஸோ இப்படி இருக்கும்போது பெண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா, டீனேஜ்ல ஒரு பெண்ணை பார்த்தால் இன்னொரு பெண்ணுக்கு பொறாமை வரும். ஸோ இது கெமிக்கல் ரியாக்ஷனாகவே நடக்கும். நான் எப்படின்னு முன்னாடி இருந்த வீடியோஸில் சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்கலினா ஒருத்தங்க இருக்காங்க, எவால்வ்டு சோலாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தரவுகள் அதிகமாக இருக்கும். அண்ட் உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சிரிச்சாலோ ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனில் வைப் பண்ணாலோ அந்த எமோஷன்ஸை வெளியிட்டாலுமே அவங்களுக்கு அது பொறுக்காது. அவங்களால அதை தாங்க முடியாது. உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து ரேகிங் பண்ணுறது, அவங்கள பற்றி தப்பாக பேசுறது, கஷ்டப்படுத்தி பார்த்து சந்தோஷப்படுறது, இந்த மாதிரியான குணங்கள் சில பெண்களுக்கு மேலோங்கும் இன்னொரு பெண்ணை வந்து பார்த்தா. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண் எப்படின்னா எவால்வ் ஆகியிருப்பாங்க. அவங்க ரொம்ப ஒரு சாந்த குணமாக இருப்பாங்க மோஸ்ட்லி. இல்லை அப்படின்னாலுமே அவங்களோட குணம் வந்து நல்லா இருக்கும். வித்தியாசமாக இருப்பாங்க. ஆல்கலினா இருப்பாங்க. கொஞ்சம் மொராலிட்டி பார்க்குறவங்களா இருப்பாங்க. நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கு அப்படின்னா பொய் சொல்ல தெரியல, இல்லை அந்த மாதிரி சிறுமையான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய அந்த தன்மை வந்து உங்கள் பொண்ணுக்கு இல்லைன்னா உங்கள் பொண்ணு ஆல்கலின் எவால்வ்டு. ஸோ அந்த பொண்ணை வந்து நீங்கள் கல்லூரிக்கு அனுப்புனாலும் சரி, பள்ளிகளுக்கு அனுப்புனாலும் சரி, ஆண்கள் கிட்ட இருந்து எப்படி பாதுகாக்கிறீங்களோ அதே போல பெண்கள் கிட்ட இருந்து சில பெண்களுக்குமே குணம் என்ன ஆகும்? மாறும். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு தங்களை காப்பாத்திக்கணும்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா இவங்களை வந்து கஷ்டப்படுத்துறது, இவங்களை வந்து துன்புறுத்துறது, கேலி கிண்டலுக்கு உள்ளாக்குறது, இதெல்லாம் வந்து சில பெண்கள் இன்னொரு பெண்ணுக்கு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இதை அவங்க தாக்கு பிடிக்கணும். அவேக்கனிங் பீரியட்ல இதெல்லாம் நடந்து இந்த மாதிரியான கஷ்டத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்க அதை ஏத்துட்டு ரொம்ப பர்சனலா கஷ்டப்படும் போது தான் அந்த பெயின்ல தான் ஐ ஓப்பனிங்கே ஆகும். ஸோ இது சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாம இருக்கும். ஆனா இது ரொம்ப பெருசா நடக்கும்போது என்ன ஆகும்? ஆண்களும் கூட சேர்ந்துப்பாங்க. ஏன்னா பெண்ணே ஒரு பெண்ணை என்ன பண்றா? கஷ்டப்படுத்துறா. அப்ப அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுத்துவாங்க. அதுவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் இருக்கும்போது அங்க வேலை செய்யற சாருங்களுக்குமே வந்து ஆண்களுக்குமே எப்படி இருக்கும்? சித்தம் தடுமாறும். ஏன்னா அங்க எப்படி இருக்கு? ஃபுல்லாவே அசிடிக்கா இருக்கக்கூடிய மக்கள் வந்து படிக்கிற இடம் அது. என்ன ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல் எடுத்துக்கிட்டாலும், காலேஜ் எடுத்துக்கிட்டாலும். ஸோ நிறைய கூட்டம் அப்படி அசிடிக்கா அப்படி சேரும்போது அங்க மைண்டு மாறும். ஸோ அதனால உங்க குழந்தை ரொம்ப நல்ல குழந்தையா இருக்குன்னா சரியா போதா, படிச்சுட்டு வருதா கரெக்டான டைமுக்கு பாருங்க. நல்ல குழந்தைகளை தான் எல்லாரும் தொந்தரவு பண்ணுவாங்க. பழுத்த மரத்துக்கு தான் கல்லடி படும் அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்தா அவங்களுக்கு பொறுக்காது. அதே மாதிரி மற்ற பெண்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து கேரக்டர்ல சேஞ்சஸ் வரும். அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆனது கடைசி வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் நின்று மெனபாஸ் ஆகும். அப்போ ஒரு கெமிக்கல் சேஞ்ச் வரும். ஸோ கிட்டத்தட்ட அப்போ நீங்க விட்டீங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு என்ன ஆகும்? டோட்டலாவே அவங்க கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகும். உள்ள இருக்க கெமிக்கல் காம்போசிஷனும் சேஞ்ச் ஆயிடும். ஒரு சோலா நீங்க வச்சிருக்கக்கூடிய தரவுகளுமே என்ன ஆகும்? மாறிடும். ஸோ அதனால அந்த டைம்ல மொராலிட்டி கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. கூட இருக்கிற பெண்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுனாவோ, இன்செக்யூரிட்டி இருந்துச்சுனாவோ அதை வந்து வேற வகையில வெளிப்படுத்துவாங்க. பின்னாடி சதி செய்யறது, மோசமான சில விஷயங்கள் செய்யறது எல்லாமே வந்து செய்வாங்க. இந்த டீனேஜ்ல ஆட்டி படைக்கும் அமிலம். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்க உடல்ல வந்து வேற ஏதாவது மாற்றங்கள் நேர்ந்தாலோ, உங்களுடைய எண்ணங்கள்ல கெட்ட எண்ணங்கள் வந்தாலோ நமக்கே சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன? இது வந்து என்னுடைய எண்ணம் கிடையாது. இது வந்து நான் கிடையாது. என்னோட கெமிக்கல்ஸ் அப்படி இருக்கிறதுனால மாறுறதுனால அந்த தாட் எனக்கு வருது. அதே மாதிரி நீங்க அசிடிக்கா இருக்கக்கூடிய மக்களோட சேர்ந்து பயணம் பண்ணாலுமே அவங்களோட தாட்ஸுமே உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அதனால இது என்னுடைய தாட் இல்லை அப்படின்றதுல நீங்க வந்து
ஊர்ஜிதமா இருக்கணும். அதே மாதிரி உங்களோட தாட்ஸை கண்காணிக்கணும். எமோஷனல் டிசிப்ளின் வேணும். இந்த தாட் எங்க இருந்து வந்தது, ஏன் எனக்கு இப்படி தோணுது அப்படின்றத வந்து நீங்க சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கணும் ஒவ்வொரு வாட்டியும். ஒரு பொறாமையோ எதுவுமே வந்து எந்த விரகங்களும் மனசுல வந்து புகாம நல்லபடியா நாம இந்த 11 வயதை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்கும். கேரக்டர் அவ்வளோ நல்லா இருக்கும். கெமிக்கல் காம்போசிஷன் அப்படி ஸ்டேபிளா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் வந்தாலுமே, என்னதான் உங்களுக்கு அவ்வளோ ஆசிட போட்டு இறக்கணுன்ற அந்த சூழ்நிலை வந்தாலும், ஏன்னா எப்படி இருந்தாலும் ஐ ஓப்பன் ஆயிருக்கும். குடலினி ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு கட்டத்துல அமிலம் மிஞ்சும். மிதமிஞ்சி சஹஸ்ரம் வரைக்கும் தொடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும்? ஆல்கலைனா மாறுற மாரி இருக்கும். அப்போ கூட அவ்வளோ கொஞ்சம் கூட தண்ணீல இழக்காம கஷ்டப்படாம அத வந்து போராடி ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டீனேஜ் அப்படின்றது நம்மளுடைய கெமிக்கல்ஸை வந்து நாம பண்படுத்தக்கூடிய ஒரு கட்டம். அப்போ வந்து மொராலிட்டி கடைப்பிடிக்கிறதுன்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். ஃப்ரண்டல் லோப்லாம் அப்பதான் வளரும். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் புத்தகம் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோ நல்லது. ஒரு புத்தகம், ஒரு நாவல் எல்லாம் படிச்சிட்டீங்கன்னா, தவறான காதல்ல எல்லாம் விழறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஏன்னா, அந்த நாவல்ல இருக்கக்கூடிய அ அந்த கதாநாயகன் பார்த்தீங்கன்னா, நல்லா எழுதியிருந்தாங்க, வடிவமைக்கப்பட்டிருந்தது அந்த கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னா, அதன் பிறகு யார பார்த்தாலும் ஈர்ப்பே வராது. ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஹையா போயிடும். ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து பணத்தாலேயோ, ஒருத்தவங்களுடைய ஸ்டேட்டஸ வச்சோ, ஒருத்தவங்களுடைய கெரியர் சக்சஸ வச்சோ கிடையாது. ஒரு மனிதனுடைய குணத்தை வச்சு. ஸோ உங்களுடைய பெண்கள் 15 வயதுல இருந்தாலுமே அவங்களுக்கு நல்ல புத்தகங்கள், எந்த புத்தகத்துல எந்த நாவல்ல வந்து கதாநாயகன் ரொம்ப உன்னதமான கதாபாத்திரமா காட்டியிருக்காங்களோ அந்த நாவலை நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க பெண்ணோட ஸ்டாண்டர்ட்ஸ் எங்கேயோ ஹைல போயிடும். அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தன்னுடைய ஸ்டாண்டர்ட்ஸை குறைச்சிக்கவே மாட்டாங்க. சிறுமையான விஷயங்கள் மேல நாட்டமும் போகாது. அடலசன்ஸ் ஏஜ்ல ஆண்களுக்கு வந்து அமிலம் தலைக்கேறும் போது ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ்ல தப்பான விஷயங்களை ரொம்ப சரியா பண்ணுவாங்க. ரொம்ப பேஷனட்டா பண்ணுவாங்க. ஸோ யாராவது அப்யூஸ் பண்றாங்க அப்படின்னா பொறுத்துக்காதீங்க. அதே மாதிரி காதல்ன்ற பேர்ல பெண்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி அந்த பையன் அப்யூஸ் பண்றான்னா, இந்த பொண்ணுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் எல்லாம் இருந்தது வீட்லயே அப்படின்னா, அதை வந்து பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு விஷயமாவே தெரியாது. ஸோ தயவு செஞ்சு நான் சொல்ற இந்த விஷயத்த உங்க பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அடலசன்ஸ் ஏஜ்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பான முடிவுகளா இருக்காது. இந்த அடலசன்ஸ் ஏஜ்ல ஒரு பெண்ணை வந்து ஈர்த்து இணையை ஈர்க்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு ஆண் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே தவிர, அந்த பெண் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய குணநலன்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இது ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆண் வந்து இந்த பெண் கிட்ட பழகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணுக்கு இவங்க அம்மா எப்படி இருந்தாங்களோ, இந்த மாதிரி ஒரு டிபிக்கல் ஃபேமிலில இருந்து வரும்போது, தாய் எப்படி இருந்தாங்களோ, சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் எல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால இவங்க பொறுத்துப்பாங்க. இந்த மாதிரி இவங்க பொறுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, வழி தவறி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இது சரி, இது தப்பு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்காது ஆண்களுக்கு அந்த வயசுல. ஸோ இவங்க பொறுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, இவங்கள எப்படி வேணா வந்து நம்ம நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ள அந்த ஆண் போவாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகள் எது வந்து ஒரு நார்மலான ஒரு ஆக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய வீட்ல இருக்கக்கூடிய தந்தை கூட எப்படி நடந்துக்கிட்டாங்க, மோசமா தான் நடந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆண் எப்படி இருப்பான்னே ஒரு பெண்ணுக்கு தெரியல. பெண் எப்படி இருக்கணும்னு ஒரு பெண்ணுக்கு தெரியல. யாரும் வாழ்ந்து இலக்கணம் எழுதி காட்டல. ஸோ அப்படி இருக்கும்போது ஆண் உங்களை வந்து இன்சல்ட் பண்றாங்க. எல்லாரும் முன்னாடி கேலி கிண்டலுக்கு உட்படுத்துறாங்க. உங்களுடைய உணர்வுகளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் காமத்திற்காக மட்டுமே உங்களை அணுகுறாங்க அப்படின்னா காமம் காதல் கிடையாது. கிடையவே கிடையாது. அதற்கு வேற சுரப்பி, இதற்கு வேற சுரப்பி. ஸோ நீங்க அதுதான் காதல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. உங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. உங்களுடைய உணர்வுகளுக்கு அங்க மதிப்பு அளிக்கிறது இல்ல.
ஃபிசிக்கலா வந்து அசால்ட் பண்ற அளவுக்கு போறாங்க. வேறு சில விஷயங்கள வந்து அவங்க முக்கியத்துவம் குடுக்குறாங்க அப்படின்னா, இதெல்லாம் நார்மல் கிடையாது. நார்மலைஸ் பண்ணாதீங்க. நீங்க இப்படியே நார்மலைஸ் பண்ணீங்கன்னா, அடுத்த ஜெனரேஷனும் இப்படிதான் இருக்கும். ஒரு நார்மலா பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய ஆண், அதுவும் தன்னுடைய பெண் அப்படின்னும்போது, அவங்க கிட்ட வந்து தரக்குறைவா நடந்துக்க மாட்டாங்க. அதே மாரி அவங்கள வெளியில அசிங்கப்படுத்த மாட்டாங்க. கேலி கிண்டலுக்கு உட்படுத்த மாட்டாங்க. உங்கள வந்து நீங்க இல்லாத இடத்துல அவங்க டிஃபெண்ட் பண்ணலனாலோ, அவங்களுடைய நண்பர்கள் மத்தியில உங்கள பத்தி தப்பா பேசுறாங்க, அசிங்கமா பேசி கிண்டல் பண்றாங்க அப்படின்னாலுமே, உங்க மேல அவங்க மதிப்பே வைக்கல. வெறும் காமத்திற்காக மட்டுமே உங்கள அணுகுறாங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் காதல் கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க. 15 வயதுல கெட்டது நல்லது மாரி தெரியும். நல்லதெல்லாம் கெட்டது மாரி தெரியும். 15 வயதுல விட்டாச்சு அப்படின்னா, ஒழுக்கத்த விட்டாச்சுன்னா, கடைசி வரைக்கும் ஆன்மாக்கு திருப்பி ஒரு சான்ஸ் நீங்க குடுக்குறது கஷ்டம். ரீப்ரோகிராமிங் பண்ணி எடுத்துட்டு வர்றது கஷ்டம். எத்தனையோ பேர் பாருங்க, பெண்கள் சிறுமையா நடந்துக்கக்கூடிய உங்களுடைய சுற்றத்துல இருக்கக்கூடிய பெண்மணிகள பாருங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்மணிகள பாருங்க. இவங்க எல்லாமே அவங்க 15 வயதுல அவங்களுடைய கேரக்டர வந்து மாத்தியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் மாத்த முடியாது. அதே மாரி நீங்களும் மாறணுமா? அவங்க வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு, அடுத்த தலைமுறையில இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையும் கெடுத்து, அதுல சந்தோஷம் அடைஞ்சு, அத வேடிக்கை பார்க்கறதுல தான் எனக்கு திருப்தின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேவலமான கெமிக்கல் ப்ரோகிராமா தான் நான் வாழ்வேன் அப்படின்னா, அதுக்கு எதுக்கு கடைசி நேரத்துல இங்க வந்து பிறக்குறீங்க? இங்க கொஞ்சம் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள டியூன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நல்லா இங்கேயே நிரந்தரமா வாழ முடியும். சிறுமையான குணத்துக்கு பின்னாடி போனீங்க, சிறுமையா உங்களோட குணத்த மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா, மோசமான விளைவுகள் தான் வரும். அதுலருந்து திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் பெண்களுக்கு. நன்றி. லவ் இஸ் காட்.